2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் மதுரையில் தனது பரப்புரையை தொடங்கினார். மதுரை அண்ணாநகர் அம்பிகா திரையரங்கம் பகுதியில் நடந்த பரப்புரை தொடக்க நிகழ்ச்சியில் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே நயினார் நாகேந்திரனின் பரப்புரைக்காக அமைக்கப்பட்ட பேனரில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லி எழுத்து பிழை இருந்தது சமூக வலைதளத்தில் கவனம் பெற்றுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று பரவலாக கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வள்ளியூரில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலை இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சங்கரன் கோவிலில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராணிப்பேட்டை மற்றும் அந்த மாவட்டத்தில் ஆற்காடு, வாலாஜா, காவேரிப்பாக்கம், முத்துக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பலத்த மழை பெய்தது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் விட்டு பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டாரத்திலும் 1 மணி நேரம் இடியுடன் கனமழை பெய்தது. தமிழ்நாட்டில் வரும் 18ஆம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் 1 வாரத்திற்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, தென்காசி, கோவை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 15, 16, 17, 18 ஆகிய 4 நாட்களில் தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய தென் மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யக்கூடும் என மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 17, 18 ஆகிய 2 நாட்களும் குமரி, தென்காசி, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. டி. அம்மாபேட்டை கிராமத்தில் ஆற்றின் மையத்தில் அமைந்துள்ள சென்னியம்மன் கோவிலை முழுமையாக வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கோயில் அருகே பூஜை பொருட்கள் விற்கும் கடைகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தருமபுரி மாவட்டம் அரூர் டி. அம்மாபேட்டைகள் தென்பெண்ணியாற்றில் தண்ணி ஆற்றுல போய் அக்கறைக்கு இக்கரைக்கு ஃபுல்லாக போகிறதுனால மக்கள் யாரும் உள்ளே கால வைக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்க உத்தரவு. அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு வராங்க. இதனிடையே கால்நடைகளை ஆற்றில் கரையோரம் மேய்ச்சலுக்கு விடுவதையும் ஆற்றில் குழந்தைகள் குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பொள்ளாச்சி அருகே குரங்கருவி எனப்படும் கவியருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் அண்டை மாநிலமான கேரளா போன்ற இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் கவியருவிக்கு குளிக்க வந்தனர். அருவியில் குறைந்த அளவே தண்ணீர் வந்தாலும் உற்சாகத்துடன் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். கவி அருவியில் குளிக்க நுழைவு கட்டணமாக நபர் ஒருவருக்கு 50 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டணத்தை குறைக்க சுற்றுலா பயணிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக பெங்களூருவில் இருந்து தூத்துக்குடி மற்றும் கொல்லத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெங்களூருவில் இருந்து வருகிற 17, 21 ஆகிய தேதிகளில் இரவு 10 மணிக்கு தூத்துக்குடிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், கொடைக்கானல் சாலை, சோழவந்தான், மதுரை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, தூத்துக்குடி, மேலூர் வழியாக மறுநாள் தூத்துக்குடிக்கு சென்றடையும். மறுமார்க்கத்தில் இந்த ரயில்கள் தூத்துக்குடியில் இருந்து வருகிற 18, 22 ஆகிய தேதிகளில்
ரயில்களில் மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு பெங்களூருக்கு செல்லும். இதேபோன்று பெங்களூருவில் இருந்து வருகிற 16ஆம் தேதி மாலை 3 மணிக்கும் 21ஆம் தேதி இரவு 11 மணிக்கும் கொல்லத்திற்கு சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் வழியாக சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்கள் மறுமார்க்கத்தில் 17ஆம் தேதி காலை 10:45 மணிக்கும் 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கும் பெங்களூரு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை துவங்குகிறது. தீபாவளிக்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பட்டாசுகளை வாங்க கர்நாடக மக்கள் குவிந்து வருகின்றனர். குறைந்த விலைக்கு பட்டாசுகள் விற்கப்படுவதால் ஓசூரில் பட்டாசுகளை வாங்க வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். வருஷம் நம்ம பட்டாசு வாங்குறது இங்கே தான் வருவோம் ஒசூருக்கு. ஏன்னா இங்கே வெரைட்டி நல்லா இருக்குது, காஸ்ட்டு கம்மி, ரீசனபிள், வெரைட்டி ஜாஸ்தி, பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம் கிடைக்குது, புது ஆப்ஷன்ஸு. அதனால நம்ம இங்கே வந்தால் நிறைய கடை, இங்கே ஒரு கடைன்னு இல்லை, நிறைய கடை ஆப்ஷன் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். நல்ல குவாலிட்டி, அதனால வருஷம் நம்ம இங்கே தான் வந்து வாங்குறது. ஹாப்பி தீபாவளி. நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். ஒசூரில் நாங்கள் பட்டாசு வாங்க வரோம், வருஷம் வரோம். ஏன் இந்த கடைக்கு வரோம்னா இங்கே வந்து நிறைய கிராக்கர்ஸ் இருக்குது, இன்னும் பசங்களுக்கு பிடிச்சிருந்து நிறைய பட்டாசும் இருக்குது. அது தொட்டு வந்து ஆனால் ரேட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது. எல்லாரும் வந்து வாங்குவோம், ரொம்ப நல்லா இருக்குது, ரேட் கூட கம்மியாகவும் இருக்குது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் குடும்பமாக கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்து பட்டாசுகளை கர்நாடக மக்கள் வாங்கிச் சென்றனர். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி, ஜூஜுவாடி, கக்கனூர் போன்ற பகுதிகளில் உள்ள கடைகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் அவர்கள் பட்டாசுகளை வாங்கிச் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான தாமல் ஏரி பருவமழை தொடங்கும் முன்பே முழு கொள்ளளவான 18 அடியை எட்டியுள்ளது. இதனையடுத்து தாமல் ஏரியில் இருந்து உபரி நீர் கலங்கல்கள் வழியாக வெளியேறும் ட்ரோன் காட்சிகள் சமூக வலைதளத்தில் கவனம் பெற்றுள்ளது. ஆந்திரா மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பொன்னை அணைக்கட்டில் இருந்து கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திருப்பி விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரத்தில் உள்ள தாமல் ஏரி நிரம்பியுள்ளது. ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். இதனால் தாமல் ஏரி திடீர் சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. திருவள்ளூர் அருகே கூவம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பிஞ்சிவாக்கத்தில் உள்ள கூவம் தடுப்பணை நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் கேசாவரம் அணை நிரம்பி உபரி நீர் கூவம் ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் பிஞ்சிவாக்கம் புதுமாவிலங்கை இடையே உள்ள கூவம் தடுப்பணை நிரம்பியுள்ளது. தடுப்பணையில் தூண்டில் போட்டு மீன்பிடிக்கவும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை கண்டு ரசிக்கவும் அப்பகுதி மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சத்தரை கொண்டஞ்சேரி இடையிலான கூவம் ஆற்றின் தரைப்பாலம் வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பருவமழை காலங்களில் இந்த தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக உள்ளது. தற்போது கூவம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாலம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு 7 கிலோமீட்டர் தொலைவு சுற்றிச் செல்லும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கேசவரம் டேம் உடைஞ்சதுனால அதோட மேல் பரப்பில் இருக்க எல்லா தண்ணியும் இங்கே வந்ததுனால இந்த தரைப்பாலமானது முழுவதுமாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதில் மக்கள் 1% கூட போக முடியாது. கிட்டத்தட்ட நாங்களே ஏதோ ஒரு அவசர காரணத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மப்பேட்டில் இருக்கிற ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா நாங்கள் பேரம்பாக்கம் வழியாக சுற்றி போகிற நிலைமை எங்களுக்கு ஏற்படுது. தரைப்பாலத்தை தற்காலிகமாக சீரமைக்க கோரியுள்ள மக்கள் 14 கோடி ரூபாயில் கட்டப்படும் உயர்மட்ட மேம்பால பணிகளை விரைந்து முடிக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கரூரில் தாவேக தலைவர் விஜய் நடத்திய பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் பரப்புரைக்கு ஏற்பாடு செய்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார்.
இதேபோல மயக்கமடைந்தவர்களை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ்களை தடுத்து நிறுத்தி தகராறு செய்த விவகாரத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இதனிடையே கரூர் துயரம் நடந்தது முதலே வதந்தி மற்றும் அவதூறு பரப்பி வருபவர்களை போலீசார் கண்காணித்து வருகின்றனர். கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் மீது புகார் எழுந்தது. அவரை கைது செய்த சானார்பட்டி போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அத்தித்துண்டு கிராமத்தில் தோப்பிற்குள் நுழைந்த காட்டு யானைகள் 150க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களையும் 5க்கும் மேற்பட்ட மாமரங்களையும் சேதப்படுத்தி உள்ளன. இதனால் தென்னை மற்றும் மா விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக போடப்பட்ட தண்ணீர் பைப்புகளையும் யானைகள் சேதப்படுத்தி இருப்பதால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவிக்கின்றனர். ஒரு 3 ஏக்கர் தென்னை சாகுபடி இருக்குது. அதில் நான் தென்னை சாகுபடி பண்ணியிருக்கேன். அதில் நேற்று நைட்டு ஒரு 3 மணி போல் காட்டு யானைகள் அட்டகாசம் பண்ணி விவசாய நிலத்தை எல்லாத்தையும் பாதித்து எனக்கு ரொம்ப இழப்பீடு பண்ணிருச்சு. அத்தித்தொண்டு கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் யானைகள் நுழையாமல் தடுக்க வனத்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். முட்டை உற்பத்தியாளர்கள் நாள்தோறும் விலை நிர்ணயம் செய்வதால் தங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாக தென்மண்டல முட்டை விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அந்த சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் செல்லப்பாண்டி முட்டைக்கு தினசரி விலை நிர்ணயம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும் தங்களுக்கு அரசு நலவாரியம் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். எங்களை விட 20 காசு குறைச்சு விற்பனை செய்யறாங்க. இதை நாங்க தட்டி கேட்க முடியல. கேட்டா ஏன் முட்டை 40 தான் விற்பனை போயிடறாங்க. இதை நாங்க யார்கிட்ட கேட்கறது? அதுவும் இல்லாம தினசரி மார்க்கெட்டு கொண்டு வந்துட்டாங்க. தினசரி மார்க்கெட்டு இன்னைக்கு ஒரு மார்க்கெட் வந்திருக்குங்க. நாங்க எல்லாம் மொத்தமா முட்டை ஏற்றிட்டு வரோம். 1 லட்சம் முட்டை ஏற்றிட்டு வரோங்க. ஏற்றிட்டு வந்து இன்னைக்கு சாயந்தரமே 40 காசு முட்டை விலை குறைச்சிடறாங்க. நாங்க யார்கிட்ட போய் கேட்கறது? தொடர்ந்து பேசிய அவர் தங்கள் சங்கத்தின் கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல் மாநில மாநாடு வரும் டிசம்பர் 7ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். அதனையடுத்து முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி மாநிலம் முழுவதும் வரும் 22ஆம் தேதி முதல் பால் விநியோகத்தை நிறுத்தும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழக விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சேலத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். அதில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 15 ரூபாய் உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் 22ஆம் தேதி முதல் பால் விநியோகத்தை நிறுத்துவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வருகின்ற 22/10/2025 அன்று தமிழக விவசாயிகளும் பால் உற்பத்தியாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டிற்கு பால் கொள்முதலுக்கு அனுப்பாமல் பாலை நிறுத்தி கால்நடைகளுடன் தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக நாங்கள் ஒரு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கம் அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி அனைத்து விவசாய சங்கமும் அதற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு அரசு உடனடியாக விவசாய சங்கங்கள் பிரதிநிதிகளை அழைத்து பேசி உரிய விலையை வழங்காவிட்டால் தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வெளிமாநிலங்களில் இருந்து பால் இறக்குமதி செய்தாலும் ஒரு சொட்டு பால் கூட வராமல் தடுப்போம் என விவசாய சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் புதிதாக ஒளிராத இருவகை பூச்சி இனங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். உயிர் சூழல் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட நீலகிரியில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிதாக வால்மெல்லிபால் போட்ஸ் குறும்பா மற்றும் வால்மெல்லிபா போட்ஸ் டெப்ரசாமா எனப்படும் 2 பூச்சி இனங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இது நான் லூமிசஸ் ஃபயர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இது இந்தியா வேர்ல்டு வைடில் 4 கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது. இந்தியா, மியான்மர், நேபாள், பூட்டான். இந்த லொக்கேஷன்ஸில் அதிகமாக ரிசர்ச் பண்ணது அதர் கண்ட்ரிஸ் தான். நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் 2 ஃபயர் பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2 ஃபயர் பிளேஸ் எப்படின்னாக்கா நான் லூமிசன்ஸ். ஆக்சுவலி இது நான் லூமிசன்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டடி நடந்துகிட்ருக்கு. ஒளிராத மின்மினி பூச்சிகளின் சூழலியல் குறித்து கூடுதல் ஆய்வுகளை மேற்கொள்வது அவசியம் என்று இவற்றை கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட 2 வகை பூச்சிகளும் சர்வதேச வெப்பமண்டல பூச்சி அறிவியல் இதழான ஸ்பிரிங்கர் நேச்சர் குழுவில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற வீடியோ கேம் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுத் தொகைக்கான காசோலையை வழங்கினார்.
இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இ ஸ்போர்ட்ஸ் எனப்படும் வீடியோ கேம் விளையாட்டுப் போட்டிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. வீடியோ கேம் போட்டிகளில் பப்ஜி, கால்பந்து, கார் பந்தயம் உள்ளிட்ட விளையாட்டுகள் பிரிவு வாரியாக தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. 5000த்திற்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இதில் 250 பேர் தேர்வு செய்யப்பட்டு இறுதிப் போட்டிகள் நடத்தப்பட்டன. சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்க வளாகத்தில் நடத்தப்பட்ட தனிநபர் மற்றும் குழு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் ரொக்கப் பரிசுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்திய அணி அடித்த 330 ரன்களை துரத்தி பிடித்து ஆஸ்திரேலிய அணி வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான பிரதிகா ராவல் 75 ரன்களும், ஸ்மிருதி மந்தனா 80 ரன்களும் அடித்தனர். கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 22 ரன்களும், ஹர்லின் தியோல் 38 ரன்களும் அடித்தனர். 48.5 ஓவர்களில் இந்திய அணி 330 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. கடினமான இலக்கை துரத்திய ஆஸ்திரேலிய அணியின் லிட்ச்ஃபீல்ட் 40 ரன்கள் அடித்தார். கேப்டன் அலிசா ஹீலி 142 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். ஆஷ்லி கார்னர் பெர்ரியின் சிறப்பான ஆட்டத்தால் அந்த அணி 49வது ஓவரில் 331 ரன்களை அடித்து இமாலய வெற்றியை ருசித்தது. இதன் மூலம் மகளிர் ஒருநாள் போட்டியில் அதிக ரன்களை துரத்தி பிடித்த அணி என்ற சாதனையை ஆஸ்திரேலிய அணி படைத்துள்ளது. இதற்கு முன்பு தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இலங்கை அணி 302 ரன்களை துரத்தி பிடித்து வென்றதே சாதனையாக இருந்தது. பீகாரில் தொகுதி பங்கீடு இழுபறி முடிவுக்கு வந்து பாஜக மற்றும் ஜேடியு தலா 101 தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகாரில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த மாதம் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியாகியுள்ளது. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் பாஜக மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 41 தொகுதிகளில் கூட்டணியில் உள்ள இதர கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. மறைந்த ராம்விலாஸ் பஸ்வானின் மகன் சிராக் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சி 29 தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஆகிய 2 கட்சிகளும் தலா 6 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. கடந்த தேர்தலில் பாஜக 110 தொகுதிகளில் போட்டியிட்டு 74 இடங்களிலும், ஜேடியு 115 தொகுதிகளில் போட்டியிட்டு 43 இடங்களிலும் வெற்றி பெற்றன. திரைப்படங்களில் நடிக்காமல் இருப்பதால் தமக்கு வருமானம் குறைந்து விட்டதாகவும், எனவே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் நடிகர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் நடிகர் சுரேஷ் கோபி மூலம் கேரளத்தில் தனது காலை ஊன்றிய பாஜக அவரை கடந்த ஆண்டு ஒன்றிய அமைச்சராக்கியது. சர்ச்சையான பேச்சுக்களுக்கு பெயர் போன சுரேஷ் கோபி தாம் அதிக படங்களில் நடிக்கப் போவதாகவும், எனவே அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட விரும்புவதாகவும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பூடகமாக தெரிவித்திருந்தார். அது விவாத பொருளான போது அந்த செய்தி ஒரு வதந்தி என்று கூறி அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். தற்போது படங்களில் நடிக்காததால் தனது வருமானம் வெகுவாக குறைந்துவிட்டது என வெளிப்படையாக பேசியுள்ள சுரேஷ் கோபி, தனக்கு பதிலாக பாஜக மூத்த தலைவரும் அண்மையில் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவருமான சதானந்தனை அமைச்சராக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளார். நடிப்பதை விட்டுவிட்டு அமைச்சராக வேண்டும் என்று தாம் ஒருபோதும் விரும்பியது இல்லை என்றும் சுரேஷ் கோபி குறிப்பிட்டார். வாரத்தின் முதல் வர்த்தக நாளிலேயே ஆபரண தங்கம் விலை மீண்டும் புதிய வரலாற்று உச்சமடைந்துள்ளது. கடந்த வாரத்தின் இறுதி வர்த்தக நாளான சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 680 ரூபாயும், மாலை மேலும் 600 ரூபாயும் என இருமுறை உயர்ந்து ஒரு சவரன் 92,000 ரூபாய்க்கும், கிராம் 11,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றும் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்ததால் 92,200 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை ஆபரண தங்கம் எட்டியிருக்கிறது. வெள்ளியின் விலையும் இன்று உச்சம் கண்டுள்ளது. கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 195 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை வெள்ளி அடைந்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வெள்ளியின் விலை கிராமுக்கு 34 ரூபாய் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. விழுப்புரத்தில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய சி.வி. சண்முகம் அடுத்த சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை குறிப்பிட்டார். தேர்தலை முன்னிட்டு திமுக பல்வேறு வாக்குறுதிகளை அளிக்கும் என்றும் ஆளுக்கு ஒரு மனைவியை தருவேன் என்று கூட சொல்வார்கள் என்றும் பேசினார். சி.வி. சண்முகத்தின் பேச்சுக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பணம் பொருளோடு பெண்களை ஒப்பிட்டு பேசிய சி.வி. சண்முகத்தின் மீது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரமே எஞ்சியுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் கால்நடை சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. அதிகாலையிலேயே மேலவளவு, கீழவளவு, சென்னகரம்பட்டி, கச்சிராயன்பட்டி, உரங்கான்பட்டி, எட்டிமங்கலம், திருவாதவூர் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமான ஆடுகளை கால்நடை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். அவற்றை வாங்க ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஏராளமான வியாபாரிகளும் சந்தைக்கு வந்திருந்தனர். ஆடுகளின் வரத்து அதிகமாக இருந்ததால் அவற்றின் விலை வழக்கத்தை விட குறைவாகவே இருந்தது. ஆடு 10 கிலோ ஆடு 8000 ரூபா ரேட்டு. விற்கிற வியாபாரிக்கும் பரவாயில்ல, வாங்குறவங்களுக்கும் பரவாயில்ல. வியாபாரி அதிகமாக வந்திருக்காங்க. ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் இது வரைக்கும் விற்றுருக்கு. இன்னும் இருக்குது வியாபாரங்க. 2 பேருக்குமே பரவாயில்ல, விற்கலாம், வாங்கலாம். 10 கிலோ எடை கொண்ட ஆடு ஒன்று 8000 முதல் 10,000 ரூபாய் வரை விலை போனது. தீபாவளி சிறப்பு சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் மேலூர் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் சுற்றி வரும் ரோலக்ஸ் காட்டு யானையை பிடிக்க சின்னத்தம்பி கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது. தொண்டாமுத்தூர், நரசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ரோலக்ஸ் காட்டு யானை உலா வருகிறது. மக்களின் புகாரை அடுத்து யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வந்தனர். இதற்காக டாப் ஸ்லிப் வனப்பகுதியிலிருந்து நரசிம்மன், முத்து, கபில் தேவ் ஆகிய கும்கி யானைகள் கோவைக்கு வரவழைக்கப்பட்டன. அப்போது ரோலக்ஸ் யானை தாக்கியதில் கால்நடை மருத்துவர் விஜயராகவன் காயமடைந்ததால் பணி தொய்வடைந்தது. மேலும் காட்டு யானையை பிடிக்க வரவழைக்கப்பட்ட நரசிம்மன், முத்து ஆகிய கும்கிகளுக்கு மதம் பிடித்ததை அடுத்து கடந்த வெள்ளியன்று அவை டாப் ஸ்லிப் யானைகள் முகாமுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. இந்நிலையில் காட்டு யானையை பிடிப்பதற்காக சின்னத்தம்பி என்ற கும்கி யானை கெம்பனூர் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் ரோலக்ஸ் காட்டு யானையை பிடிக்கும் பணியை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.